மல்லித்தழை வச்சு செஞ்ச கீரை கடையில் பாருங்களாம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதை விட அந்த அளவுக்கு மல்லித்தழை சேர்த்ததுனால வாசனையும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான மல்லித்தழையை வச்சு கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீரை கடையில் பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு மல்லித்தழை எடுத்துருக்கேன். இந்த மல்லித்தழையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 2 கப்பு நான் துவரம் பருப்பு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த கீரை கடையில்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பயிரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 தடவை நல்லா பருப்பை கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு பசஞ்சு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் 8 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, பருப்போடு சேர்த்து குக்கரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. குக்கரில் சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. கடையில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், கடுகு, உளுந்து 3 சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ பாருங்கள், ஜீரகம், கடுகு சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. 10 பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 3 கொத்து கருவேப்பிலை உருட்டி எடுத்துக்கிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுந்து வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் பழுத்த 5 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தக்காளியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம தக்காளி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்து வதக்கினாவே நல்லா வதங்கி வந்துடும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே மசாலாவோட நல்லா பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மல்லித்தழையை உள்ளே சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மல்லித்தழை எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் கடையாதனால இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கடையிற மாதிரி தான் இந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். இப்போ நம்ம ஏற்கனவே பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, பருப்பை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. மல்லித்தழை சேர்த்து செஞ்ச கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.